இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதை போலதான் பேருந்திலே பயணம் செய்கிற போது கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தலைவர் எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் எண்ணினார்கள். அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலே அவர் ஹீரோ அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே கரையொலியை பார்க்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் வீரமாக பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள். ஒருத்தரும் கைதட்டல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 10 கூட்டணி 8 கூட்டணி இதையெல்லாம் தூள் தூளாக்குற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப் போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்குத்தான் அது உண்டு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல தலைவர்களை பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரை பார்த்தேன். அப்போது நான் நினைத்தேன், சிறு வயது எனக்கு 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்போது உங்களைப் போலதான் நானும் இருந்தேன். ஆனால் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆள் விட்டா போதுமப்பா, போட்டு முதிச்சு முடிதுரா. நீங்கள் ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்புறாங்க, ஒரு பக்கம் மாட்டுறாங்க. பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன். இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது.